Very good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா polar and Euler form of complex number. So polar form அப்படினா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். So complex number அப்படினா ஜெனரலா z equal to x plus iy அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும் அப்படி பார்த்தோம். So இது வந்து x yங்கிறது கார்ட்டீசியன், அதாவது ஒரு பல ஃபார்முலா என்னது, இது x axis இது y axis அப்படினு எடுத்துட்டோம்னா ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் this is p x y அப்படினு எடுத்துட்டா இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z. இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம், the distance x அப்படினு சொல்லிட்டு. சோ இதே என்ன பண்றான்னா போலார் ஃபார்ம்னா that is z equal to that complex number z equal to r cos theta plus I into r sin theta அப்படின்னு எழுதுனா that is called polar form. அல்லது r காமனா வெளிய எடுத்து கூட எழுதலாம், r into cos theta plus I sin theta அப்படின்னு கூட எழுதலாம். So this is called polar form. Right. இது என்ன அப்படின்னா இதேதான், அதே கிராஃப் x axis அந்த கிராஃப்ல x இது y சரியா. So இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா the distance we take, the distance is r, இது வந்து theta. Okay, the point p என்னது, that is r comma theta அப்படிங்கிற ஃபார்மேட். r ங்கிறது என்னது, இங்க இருக்கிற இந்த distance, thetaங்கிறது x axis கூட அது என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான். So this is இதோட graphical representation இப்படி இருக்கும். அதே மாதிரி polar formோட graphical representation இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ரைட்டா. So r into cos theta plus I sin theta அப்படின்னா r என்ன, ரெண்டையும் கம்பேர் பண்ற. what is r? r னா that is root of x square plus y square, that is nothing but modulus of z அவ்வளவுதான். so அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மேக்னிட்யூட் தான் r. இதுதான் the distance. எனவே x y இதான் மேக்னிட்யூட். so that is magnitude is root of x square plus y square, so that is nothing but r. அப்ப theta என்ன, theta is equal to tan inverse of imaginary part by real part, imaginary part by real part. இந்த theta எந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கோ அந்த மாதிரிலாம் மாறும் அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா x, y zங்கிற z equal to x plus iy அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். இந்த ஜெனரலாவே என்ன எடுத்துக்கலாம், x and y are positive, அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கலாம் சரியா. அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஒரு எப்படிலாம் கிராஃப் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி தீட்டாஸ் எந்தெந்த குவாட்ரண்ட் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திரும்பி ஒரு தடவை சொல்றேன், z equal to x plus iy, அது அப்படி இருந்ததுன்னா z equal to r into cos theta plus I sin theta ஃபார்மேட்ல எழுதுறது பேர் தான் இந்த போலார் ஃபார்ம். அப்ப அது எப்படின்னா r into cos theta plus I sin theta அப்படின்னு எழுதலாம். இதுல rங்கிறது என்னன்னா root of என்னது x square plus y square, theta is equal to tan inverse of y by x அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே ரைட். அடுத்தது இப்போ z equal to x plus iy, x உம் y உம் பாசிட்டிவ் நம்பரா இருக்கும் எப்பவே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா என்னென்ன ஃபார்மேட்ல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும், ஃபர்ஸ்ட் z equal to இப்படி இருக்கலாம், z equal to x plus iy அப்படின்னு இருக்கலாம் ரைட்டா. சரி, சப்போஸ் எப்படி இருக்கலாம், z equal to that is செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டா minus x plus iy அப்படி இருக்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துட்டா z equal to minus x minus iy அப்படின்னு இருக்கலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட் எடுத்துட்டா z equal to x minus iy அப்படின்னு இருக்கலாம். so this is first quadrantல இருந்தா, இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா, இது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா, இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்தா இந்த நம்பர் இப்படி தான் இருக்கும். வேற x y பாசிட்டிவா இருக்கும்போது இத கிராஃபா போடலாம். so கிராஃப்ல போடும்போது x y ரெண்டுமே பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும், இங்க இருக்குமா, இப்படி இருக்கும். that is the point p வெச்சுக்கலாம் சரியா. p x y ரைட்.
இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். அதுவே இங்க இருந்ததுன்னா இது இந்த இதுல இருந்ததுன்னா என்ன வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் இல்லையா? இந்த குவாட்ரண்ட்ல இருக்கும். இங்க இருக்கும் அந்த pங்கிறது, அதாவது -x, y அப்படிங்கிற பாயிண்ட். சரி, அதுவே இங்க எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? இது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்னா அதே மாதிரியே தான் இங்க இருக்கும் இல்லையா? தேர்ட் குவாட்ரண்ட் x y. சரி, தேர்ட் குவாட்ரண்ட்னா அது இங்க இருக்கும் அந்த பாயிண்ட் p -x, -y இருக்கும். அந்த பாயிண்ட் இப்படி இருக்கும். அதுவே ஃபோர்த் குவாட்ரண்டா இருந்ததுன்னா x y ஃபோர்த் குவாட்ரண்ட் இங்க இருக்கும். அந்த பாயிண்ட் p வந்து என்னது? x, -y. ரைட்டா? இது நம்ம தீட்டா அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ இது வந்து இங்கிருந்து தான் தீட்டா இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? சரியா? இத வேல்யூ எப்படி சொல்லலாம்? சப்போஸ் நமக்கு எடுக்கும்போது இங்கிருந்து தான் எடுக்கணும் இல்லையா? அல்லது இப்படி மைனஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுனால the angle is pi minus theta அப்படின்னு எடுக்கலாம். அதாவது alpha is equal to pi minus theta. இல்லாட்டி theta ஆல்பான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். angle is ஆல்பான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? இங்க இது ஆல்பா, ஆங்கிள் ஆல்பான்னு எடுத்துட்டா that is directly theta is equal to alpha தான். இங்க ஆல்பான்னு எடுத்துக்கிட்டோம்னா that is theta is equal to pi minus alpha. actually theta என்னது? இங்கிருந்து வர்றது, that is 180 minus அப்படின்னு எடுக்கும்போது pi minus alpha. சப்போஸ் இங்க இருக்குன்னா இதுதான் நமக்கு ஆல்பா. அப்ப இங்க இருக்கிறது 180 plus alpha இல்லையா? theta is equal to 180 plus alpha. ஆனா அப்படி சொல்லாம நம்ம என்ன சொல்றோம்னா that is also equal to alpha minus pi அப்படின்னு சொல்றோம். both are same. ஏன் அப்படின்னா 2pi ல இருந்து எடுத்துக்கறோம். சரியா? 2pi ல இருந்து எடுத்து இப்படி போறது எடுத்துக்கலாம், இப்படி வரது இப்படி எடுத்துக்கலாம். 2pi ல இருந்து இது எவ்வளவு இதாகுதுன்னு பார்க்கறோம். சரியா? alpha minus pi. ஒருவேளை இதுல இருந்து ஒரு 2pi சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? that is 2pi சப்ட்ராக்ட் பண்ணா pi 2pi கேன்சல் ஆயிடும். that is equal to alpha minus pi. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. so that is alpha minus pi. இது இந்த குவாட்ரண்ட் எடுத்துட்டோம்னா எங்க நமக்கு இங்க இருந்து எடுத்துக்கிறோம், that is alpha. அப்ப அது மைனஸ் ஆல்பாவா இருக்கு இல்லையா? therefore theta is equal to minus alpha. theta is equal to minus alpha. அப்ப நம்ம என்ன வேல்யூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கறோமோ அதுதான் அங்க பொறுத்து இருக்கு. so ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா அப்படியே எடுத்துக்கலாம். செகண்ட் குவாட்ரண்டா இருந்ததுன்னா pi minus alpha எடுத்துக்கலாம். தேர்ட் குவாட்ரண்டா இருந்தா pi alpha minus pi எடுத்துக்கலாம். fourth quadrant இருந்தா minus alpha எடுத்துக்கலாம். so this is very very important. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 is equal to x plus iy, z2 x1 plus y1, z2 is equal to x2 plus iy2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். so argumentனா angle, கோணம், z1 z2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கோணம் எடுக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டையும் தனித்தனியா கோணம் எடுத்துட்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டோட ஆங்கிளை ஆட் பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆங்கிள் எடுக்கிறதும் ரெண்டோட ஆங்கிள் தனித்தனியா ஆட் பண்றதும் ஒண்ணுதான். ரைட்டா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி தான் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 is equal to argument of that is angle இல்லையா minus argument of z2. சரியா? அதை டிவைட் பண்றதுன்னா ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணும், மல்டிப்ளை பண்றதுன்னா ஆங்கிளை ஆட் பண்ணும். that is very very important. நோட் பண்ணிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபார் இதுல இருந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுலயே. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போஸ் z equal to நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். 3 plus 4i அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல போலார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸோ நமக்கு தெரியும் r is equal to root of x square plus y square. That is equal to r is equal to root of 3 square plus 4 square. That is equal to 9 plus 16
that is equal to root of 25 5. அப்ப r ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 5 கிடைக்குது. அடுத்து ஆங்கிள் பார்க்கறோம். ஆங்கிள் θ is equal to tan inverse of y by x. அப்ப θ is equal to tan inverse of y ங்கிறது நமக்கு 4 by 3. 4 by 3 ரெண்டு பாசிட்டிவ், முன்னாடி பார்த்த ரெண்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், பாசிட்டிவ் தான், அது அப்படியே விட்டுக்கலாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஸோ tan inverse of 4 by 3. ஸோ இது வந்து நமக்கு போலார் ஃபார்ம்ல எழுதணும். போலார் ஃபார்ம் என்ன? z is equal to r into cos theta plus I sin theta அப்படிங்கிற ஃபார்மேட்டு. இதில் ஆங்கிள் கண்டுபிடிச்சா நம்ம அந்த ஆங்கிளை மாற்றி எழுதலாம். இப்போ ஆங்கிள் தெரியாதுங்கிறது அந்த இதோட அப்படியே ஃபார்மேட்டில் விட்டாலும் சரி. இதுதான் மாடுலஸ், இது ஆர்குமெண்ட். சரியா? போலார் ஃபார்ம்ல எழுதக்கூடிய கொஸ்டின் வந்துன்னா இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும்னா ஆங்கிள் கண்டுபிடிச்சு எழுதலாம், இல்லை அப்படியே விட்டுட்டாலும் போகிறோம் இதுலேருந்து. சரியா?